அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் வீக்லி க்ளோசிங் இருக்குது, எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மார்க்கெட் வீக்லியோட க்ளோசிங் எப்படிலாம் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். இம்பார்ட்டண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். வாங்க நண்பர்களே. நெஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத 24,700 அப்படிங்கிற லெவல் நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் தான் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்சல் ஆகிருக்கு. அந்த ரிவர்சல் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஓப்பன் ஆன அந்த கேண்டிலுக்கு மேலேயே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ஓப்பன் ஆன கேண்டிலோட விக்குக்கு மேலே வச்சுருக்கு, ஆனால் ஃபுல் க்ளோசிங் மேலே வைக்கல. ஆனால் இன்னைக்கு டே ஹையை மார்க்கெட் ஆனால் கிராஸ் பண்ணியிருக்கு, ஆனால் க்ளோஸ் ஆகலை. சரிங்களா, ஆனால் மார்க்கெட் ஒரு நல்ல ரிவர்சல் தான் கொடுத்துருக்கு. நம்ம ஏற்கனவே இந்த லெவல்ஸ் நான் அடிக்கடி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் இந்த லெவலுக்கு வந்துட்டு தான் மல்டிபிள் டைம் விழுந்துச்சு, அகைனும் ஒரு 2-3 டைம் இந்த லெவலை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு விழுந்துச்சு. ஆனால் மார்க்கெட் இந்த லெவலை ஒன்ஸ் அப்பனிய டைமில் பிரேக் பண்ணிவிட்டு அகைன் இந்த லெவல்லையே ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவலை மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா, மார்க்கெட் எப்போ 25,100 அப்படிங்கிற இந்த லெவலை ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுதோ ஃபர்தராக மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் இந்த ட்ரெண்டையும் மார்க்கெட் அழகாக ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ரிவர்சல் கொடுக்குது. இமிடியேட்டான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாளைய தினம் மார்க்கெட்டுக்கு இன்னையோட டே ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சு தான் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ். 24,900 அப்படிங்கிற லெவல் தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 25,060 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 25,100 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 25,200. இதெல்லாம் தான் மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 24,700 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 24,500 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 24,150. இந்த ரேஞ்ச் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. மார்க்கெட் நாளைக்கு வீக்லி க்ளோசிங் எப்படி முடியுது அப்படிங்கிறத பார்க்கணும். வீக்லி இப்போதைக்கு வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் வீக்கோட சைட்வேஸ்லேயே தான் இருக்குது. ஆனால் நாளைய தினம் இந்த 25,110க்கு மேலே வீக்லி க்ளோசிங் வச்சிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் அடுத்த வாரம் நல்ல ஒரு புல்லிஷ்க்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்களே. சரிங்களா, அதை நம்ம கவனமாக பார்க்கணும். இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிவர்சல் கேண்டில் தான் கொடுத்துருக்கு. நாளைய தினம் இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரிவர்சல் கொடுக்கும். இன்னையோட டே ஹையை நாளைக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணாலே ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் நண்பர்களே. சரிங்களா, இதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் பாசிட்டிவில் இருக்குது, எந்தெந்த ஸ்டாக்லாம் நெகட்டிவில் இருக்குது, எவ்வளோ ஸ்டாக் பாசிட்டிவில் இருக்குது, எவ்வளோ ஸ்டாக் நெகட்டிவில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நண்பர்களே. இப்போ நம்ம திருச்சியில் ஒரு ஃப்ரீ ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுறோம். ஒரு ஒர்க் ஷாப், 1 டே ஒர்க் ஷாப் பண்ணுறோம். மொமெண்டம் பேஸ்டு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ். சரிங்களா, உங்களுடைய நண்பர்கள் யாராவது திருச்சியில் நியரஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அந்த ஃப்ரீ கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஈவினிங் May 30 5 PM to 7 PM. சரிங்களா, இதில் CDSLோட ரீஜனல் ஹெட்டும் வராங்க, தமிழ்நாடு CDSL ரீஜனல் ஹெட்டும் வராங்க. CDSL பற்றியும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. நம்ம மொமெண்டம் பேஸ்டு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், என்னென்ன மாதிரி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத லைவாக கொடுக்க இருக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணியோ இல்லை இந்த மொபைல் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களோட சீட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட்டு தான் அவைலபிள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ யாராவது திருச்சி ஜோனில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிவிட்டு அவங்கள யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். சரிங்களா, ஓகே. அதே நேரத்தில் நம்ம இதே போல் நீங்கள் மார்க்கெட்டை ஓனாக ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். யாரோட உதவியும் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா முழுசாக மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள்.
கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்களும் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. வெரி லோ ப்ரோக்கரேஜ். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் பேங்க் நிஃப்டியை ஷார்ட்டாக பார்த்து முடிச்சிடலாம். பேங்க் நிஃப்டி இந்த எல்லோ ஜோன் வந்து பாருங்களேன், வீக்லியில் டேலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் வரும்போதெல்லாம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ரேஞ்ச் வந்துட்டு மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகுது. நாளைக்கு என்னைக்கு டேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டே கேண்டில் இதற்கு மேலே ஒரு நல்ல ஒரு புல்லிஷில் க்ளோஸ் ஆகுதோ அப்போ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி க்ளோசிங் வந்து இங்கே வச்சுருக்கு. இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டு நாளைய தினம் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். நாளைக்கு இந்த லெவலில் மார்க்கெட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா 56,100 அப்படிங்கிறது இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிட்டு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 55,037, அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 55,576, இதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் பண்ண வந்துடும். இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. தென் சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸ் வந்து நிஃப்டி போலவே தான் ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்டேஷன் ஆகிட்டு ஒரு அப்சைடு வந்து பிரேக் அவுட் மொமெண்டம் கொடுத்துருக்கு. இமிடியேட்டான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து டே ஹை தான், நாளைக்கு ரெசிஸ்டன்ஸு 81,800 அப்படிங்கிற லெவல் வந்து நாளைக்கான இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே போணுச்சு அப்படின்னா 82,443 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே போணுச்சுன்னா 82,700 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே போணுச்சுன்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. சரிங்களா? அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறது வீக்லி க்ளோசிங்கை பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும். அதனால் வீக்லி க்ளோசிங் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நாளைய தினம் முழுசாக ஒரு டே கேண்டில் வீக்லி கேண்டில் எப்படி முடியுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 81,100 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 80,481 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 79,300 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? இது சென்செக்ஸ்க்கான லெவல்ஸு. சென்செக்ஸும் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகும். அதனால் வந்து நிஃப்டி க்ளோஸ் ஆனால் சென்செக்ஸும் மேலே க்ளோஸ் ஆகும். இதை ரெண்டுத்தையுமே வந்து நம்ம டீப்பாக வாட்ச் பண்ணி ஆகணும் நண்பர்களே. சரிங்களா? பேங்க் நிஃப்டி பார்த்துங்க. நேற்றுக்கு நான் ஒரு தகவல் வந்து சொல்லியிருந்தேன். நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். நாளைக்கு மார்க்கெட் மேலே வந்தாலும் ப்ரீமியம் பெருசாக மேலே வராது. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும், விக்ஸை வந்து இறக்கிடுவாங்க அப்படிங்கிறத சொன்னேன். எக்ஸாக்டாக வந்து பாருங்கள் 10% இன்றைக்கி கிட்டத்தட்ட நியரஸ்ட் 10% விக்ஸை வந்து இறக்கிட்டாங்க. மார்க்கெட்டே மேலே வந்திருந்தாலும் விக்ஸு இறங்கிருக்கும், ப்ரீமியம் வந்து ஏறி இருக்காது. கால் சைடு எடுத்திருந்தாலும் சரி, எந்த சைடு எடுத்திருந்தாலும் ப்ரீமியம் வந்து ஏறி இருக்காது. இதெல்லாம் வந்து மார்க்கெட்டை வந்து அனுபவத்தில் மட்டும்தான் கற்றுக்க முடியும் நண்பர்களே. நேற்றையோட வீடியோ போய் பாருங்கள். விக்ஸ் இறங்கும், பெருசாக ப்ரீமியத்தில் வந்து கேப்சர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். அதை பற்றி வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதை உணர்ந்தீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட தனிப்பட்ட வியூ தான். இது இப்படியே நடக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு அப்பாற்பட்டும் பல்வேறு விஷயங்கள் வந்து நடக்கும். இப்போ என்னோடய வியூவோட உங்கள் வியூ வந்து ஒத்து போகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே? அதே நேரத்தில் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது திருச்சி ஜோன் அந்த ஜோனில் இருந்தாங்க அப்படின்னா நாளைக்கான அந்த ஃப்ரீ ஒர்க் ஷாப்பில் வந்து கலந்துக்க சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நிறையா அனலைசிஸ்லாம் வராங்க. நீங்கள் வந்து அதில் கலந்துக்கிட்டு யூஸ்ஃபுல்லாக வந்து உங்களோட வீக்கெண்டை வந்து பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.